ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அற்புதமான சுகத்தை ஆண்டவர் அருளிச் செய்வார். வீடுகளிலிருந்தும் மற்ற குழுக்களாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அற்புத சுகத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து சுகம் கொடுப்பார். தூர ஊர்களிலிருந்தும் யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்வார். தூர ஊர்களிலிருந்து பார்க்கிறவர்கள் ஜெபம் செய்ய விரும்புவீர்களே ஆனால் நீங்கள் இந்த ஃபோனுக்கு ஃபோன் செய்யுங்கள், ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்யுங்கள் மற்றும் ஜெப குறிப்புகளை அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானம் கொடுக்கும் இயேசு உங்களை சுகமாக்குவார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் பாவத்தில் வாழ்ந்தால், துன்மார்க்கமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவர்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்காது. அவர்கள் கொந்தளிக்கிற ஒரு கடலை போல இருப்பார்கள். ஒரு கடல் கொந்தளிக்கும் போது அதனுடைய அலைகள் கரைக்கு வந்து மோதும், திரும்ப போகும், பாதி வழியிலே இன்னொரு அலை வரும், ரெண்டும் மோதும். ஒரு கொந்தளிப்பை போல இருப்பது போல மனுஷனுடைய இருதயம் பாவத்தினாலே கொந்தளிப்பாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரே ஒரு சொத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. உலகத்தில் இருக்கிற சமாதானத்துக்கும் இயேசு கொடுக்கிற சமாதானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. உலகம் கொடுக்கிற சமாதானம் தற்காலிகமானது. உனக்கு கொஞ்ச நாள் அழகா கொஞ்ச நேரங்கள் உனக்கு சமாதானமாக இருக்கும். நிரந்தரமான சமாதானத்தை இந்த உலகம் கொடுக்கிறதில்லை. உலகத்திலே யுத்தங்கள் நடக்கிறது, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும். பின்பு சமாதான பேச்சுகள் நடக்கும், கொஞ்ச நாள் சமாதானமாக இருக்கும், பின்பு யுத்தம் அவர்கள் செய்வது போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் சமாதானம் இந்த உலகத்தில் கொஞ்சம் பணம், கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வரும்போது கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். கல்யாணம் பண்ணுற நாள் வரும்போது கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். பிறகு கல்யாணம் கட்டின பிறகு இருக்கிற சமாதானத்தும் மக்கள் இழந்து போகிறாங்க. வாழ்க்கையில் இப்படி இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இயேசு கொடுக்கவில்லை. அந்த பிரகாரமாக நான் என் சமாதானத்தை கொடுக்கவில்லை. என் சமாதானம் என்னை சிலுவையில் அறைந்தாலும் நான் சமாதானத்தோடு மக்களை மன்னிக்க முடிந்தது. என்னை கொடுமையாக அடித்தாலும், தவறான வார்த்தைகளை பேசினாலும் மன்னியும் என்று சொல்ல முடிந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் துரோகத்தோடு முத்தம் செய்ய அவன் வந்த போதும் அவனை சிநேகிதனே என்று அழைக்க ஆண்டவர் எனக்கு கிருபை அளித்தார்.
அப்படி ஆண்டவர் ஒரு சமாதானத்தோடு அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கொடுத்திருக்கிறபடினால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானம் இருக்குது என்று சொன்னால் பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. பயமும் கலக்கமும் நம்ம விட்டு போயிடும். நிறைய பேருடைய உள்ளத்தில் அந்த கலக்கம் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ராத்திரி கலக்கத்தோட பயத்தோடு இருக்கிறியா? இயேசு கொடுக்கிற சமாதானம் உனக்கு தேவை. இயேசுவே உம் சமாதானத்தை என் இருதயத்தில் தாரும் என்று சொல்லி கலங்காமல் பயப்படாமல் இருக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்தை நமக்கு தருவாராக. படகிலே சீஷர்கள் போய்கொண்டிருக்கும் போது இயேசு தூங்கி கொண்டிருந்தார். பலத்த காற்று அடித்தது, படகுக்குள்ளே தண்ணீர் வந்தது. அப்பொழுது அங்குள்ள சீஷர்கள் எல்லாம் பயந்து அலறி இயேசு தூங்கி கொண்டிருந்த அவரை எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா? தூங்கி கொண்டிருக்கிறீரே. இயேசு அவர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே, நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் கலங்கினீர்கள் என்று கேட்டு அந்த காற்றையும் அந்த கடலையும் அதட்டின போது ஒரு பெரிய அமைதி, ஒரு சமாதானம் உண்டாயிற்று. இன்றைக்கு ராத்திரி வேளையில் உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், உன் வேலையில், உன் வீட்டில், உன் பிரச்சனைகளோடு பலவிதமான பயத்தோடு வேதனையோடு கூட இருப்பாயானால் இந்த ஆண்டவர் இன்றைக்கு உன் காற்றையும் கடலையும் அதட்டி ஒரு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிறார். அவர் ஒரு சமாதானத்தை உனக்கு தருவார். நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியை இந்த ராத்திரி காண்பாயாக. ஆண்டவர் சமாதானம் கொடுக்க வந்தார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்முடைய இருதயம் அதில் கலக்கம் வந்துடும், நம்முடைய சிந்தையில் கலக்கம் வந்துடும். இந்த ரெண்டும் காக்கப்படணும். இருதயமும் சிந்தையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமானது. உன் சிந்தையில் எந்த எண்ணம், எந்த பயம் சத்துரு கொடுக்குறானோ அது உன் இருதயத்துக்குள்ளே போகும். அது போன உடனே உனக்குள்ள சமாதானம் போயிடும். இந்த சமாதானம் உன் இருதயத்தில் போகாமல் இருக்கணும்னா உன் இருதயத்தை நல்லா இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. நல்ல உன் சிந்தையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. இயேசுவே என் சிந்தையை சரியாக்கும். என்ன சிந்தை நமக்குள்ள இருக்கணும்? கீழே 8ஆம் வசனத்தை வாசிங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளதை சிந்திக்கணும். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமானதை சிந்திக்கணும். தவறான ஒழுக்கமற்ற சிந்தை, தவறான சிந்தைகள் உன் வாழ்க்கையில வரக்கூடாது. நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளே என்ன செய்துட்டு இருக்கணும்? சிந்தித்துக் கொண்டிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உங்களுக்குள்ள தேவை. அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கவலை இருந்தாலே சமாதானம் போயிடும். ஒரு காரியத்துக்கும் கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறதுனால
நம்ம வாழ்க்கையில் எந்த நன்மையும் வரப்போகிறதில்ல, கேடு தான் வரும். கவலை வந்தாலே இருதய வலி வந்துடும். கவலை வந்தாலே ப்ரெஷர், இரத்த கொதிப்பு வந்துடும். கவலை வந்தாலே நரம்புகள் எல்லாம் தளர்ச்சி அடைஞ்சிடும். ஒன்றுக்கும் கவலைப்படாதே. அது கஷ்டமான காரியம்தான். கவலை என்பது ஒரு ஆள்கிட்ட மாத்திரம் இருக்காது, அடுத்த ஆளுக்கும் அது போயிடும். வீட்டுக்குள்ள கவலை எல்லாரையும் பிடிச்சிடும். இந்த கவலை இருந்தாலே சமாதானம் இருக்காது. பாவம் இருந்தால் சமாதானம் இருக்காது. உன் வாழ்க்கையில் கவலை இருந்தால் சமாதானம் இருக்காது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கணும்னா எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு என்ன தேவையோடு வந்திருக்கீங்க, என்ன கவலையோடு வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனையோடு வந்திருக்கீங்க, எந்த பாரம் உன்னை அழுத்தி உன்னை வேதனைப்படுத்துது, அதை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட தெளிவாக சொல்லிடு. இந்த உலகத்தில் வேற யாருக்கிட்டையும் நீங்கள் உங்கள் மனதை திறந்து பேச முடியாது. ஒரே ஒருத்தர் தான். அவர்கிட்ட போய் உன் மனம் திறந்து நீ பேசு. ஆண்டவர் உன் கவலையெல்லாம் எடுத்து போடுவார். அவர்கிட்ட நீ பேசு. அவர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடு. அவர்கிட்ட போய் அழுதுகிட்டு இருக்காது, தோத்திரத்தோட ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, எனக்கு எத்தனையோ விஷயத்தில் எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க, எத்தனையோ விஷயத்தில் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க. இந்த கவலையெல்லாம் உண்மை மேலே வைத்துடுறேன். என்னை நீர் விசாரிக்கிறவர், என்னை விசாரிக்கிற ஆண்டவர் நீர் தான். என் கவலையெல்லாம் உன் மேலே வைத்து விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த கவலையெல்லாம் ஆண்டவர் மேலே வைத்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அப்படின்னா அர்த்தம் என்ன? உனக்கே விளங்காது எப்படி சமாதானம் ஆண்டவர் உனக்கு தந்தார் என்று. ஹல்லேலூயா. உனக்கே புரியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி உனக்கு தருவார். சமாதானம் கொடுக்கும் அந்த இயேசு உன்னை சுகமாக்குவார். அவர் உன்னை சுகமாக்குகிற தேவன். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் உள்ள வியாதிகள், வேதனைகளை அவர் எடுத்து போட்டு உன்னை சுகமாக்குகிற தேவன். உன் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடு, அவர் உன்னை சுகமாக்குவார் என்பதை பார்க்கிறோம். ஏசாயா 9:7 வாசித்தால் அவர் நாமம் சமாதான பிரபு எனப்படும். அப்போ இயேசு சமாதானம் கொடுக்கிறார் என்றால் இயேசு என்கிற அந்த நாமத்தில் சமாதானம் இருக்கிறது. இயேசு என்கிற நாமம் உனக்குள்ளே இருக்குமானால் அந்த நாமம் அது உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நாமம். இயேசு என்ற நாமத்துக்கு பெயர் அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அதனால் இயேசு நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசு இம்மானுவேல் என்று அவருடைய பெயராயிருக்கிறது. அந்த நாமத்தை சொன்னாலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம் என்று அர்த்தம். ஆமென். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம் என்று உணர்ந்தாலே உனக்கு ஒரு பெரிய சமாதானம் அவருடைய நாமத்துக்குள் இருக்கிறது. கைகளை உயர்த்தி இயேசுவே என்று எல்லாரும் சொல்லி உண்மையாக அந்த நாமத்தில் இருக்கிற சமாதானத்தை நீ பெற்றுக்கொள். வேறு எந்த நாமத்தையும் நீ உச்சரிக்காத. உன் வாயில் வேறு எந்த நாமமும் வரக்கூடாது. ஓ காட், இயேசு என்கிற நாமத்தில் உனக்கு ஒரு விடுதலை உண்டு, ஒரு சமாதானம் உண்டு. ஆமென். அவர் இந்த பூமியில் பிறந்த போது லூக்கா 2:14 அவர் இந்த பூமியிலே பிறந்து இரட்சகராக வந்தபோது வேதம் சொல்லுகிறது, பூமியிலே சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததே பூமிக்கு ஒரு சமாதானம் கொடுக்க. சத்துரு பிசாசு இந்த உலகத்தை அழித்து கெடுத்து மக்களை பாவத்துக்குள்ளே தள்ளி அவருடைய சமாதானத்தை கெடுத்து வைத்திருந்தான்.
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேலே பிரியமும் உண்டாவதாக என்று தேவதூதர்கள் பாடின அந்த பாடல் இயேசு பிறந்த போது பாடப்பட்ட பாடல். அந்த இயேசு கிறிஸ்து சமாதானத்தை இந்த பூமியிலே அவர் கொடுக்கிறதற்காக அவர் பூமியில் பிறந்தார். அவருடைய பிறப்பு சமாதானம், அவருடைய நாமம் சமாதானம் உள்ள நாமம். எபேசியர் 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபேசியர் 2:17. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இயேசுவினுடைய சுவிசேஷம் சமாதானம் உள்ள ஒரு சுவிசேஷம். தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் பகை இருந்தது. இயேசு அந்த பகையை நீக்கி தேவனோடு நம்மை சமாதானப்படுத்துவதற்கு கல்வாரி சிலுவையில் தன்னுடைய கைகளை நீட்டி, ஒரு பக்கம் தேவன், அடுத்த பக்கம் நம்ம 2 பேரையும் தேவனோடு இணைத்தது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக வந்தார். யூதர்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் சமாதானம் இல்லாமல் பகை இருந்தது. இயேசு சமாதானப்படுத்துவதற்காகவே வந்தார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கூடுமானால் யாவரோடும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சுவிசேஷம் என்று சொல்லுவது நல்ல செய்தி. நல்ல செய்தி என்ன? தேவனும் மனுஷனும் ஒன்றாக இருக்க முடியும். அவர்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். ஆண்டவர் பாவங்களை சுமந்திருக்கிறார். ஆண்டவர் உன் வியாதிகளை நீக்கக்கூடியவர், உனக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தேவன் உன் அண்டை வருகிறார் என்கிற அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சமாதானத்தோடு கூட நீங்கள் வாழுங்கள். இயேசு உயிரோடு எழும்பின போது என்ன செய்தார்? யோவான் 20:19 வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு கூட இருக்கும் வரைக்கும் பயமில்லாமல் இருந்தார்கள். இயேசு மரித்து போனார், அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார், சிலுவையில் அறையப்பட்டார் என்று எண்ணி அவர்கள் நம்மையும் பிடித்து அறைந்து சிலுவையிலே கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி சீஷர்கள் எல்லாம் ஓடி போய் ஒரு அறையிலே போய் கதவை பூட்டி உள்ளே இருந்தபோது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த அறைக்குள்ளே, பூட்டப்பட்டிருந்த அந்த அறைக்குள்ளே அவர் உள்ளே போய் அவர்கள் நடுவே நின்று பயந்து கொண்டிருந்த அவருடைய உள்ளத்தில் சமாதானம் என்று சொன்னார். இயேசு இந்த பூமியில் வரும்போது சமாதானம், இயேசு சிலுவையில் மரித்த போது சமாதானம், இயேசு உயிரோடு எழும்பின போது ஒரு சமாதானம், இயேசுவின் நாமத்தில் ஒரு சமாதானம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:50 வாசிப்போம். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஒரு பெண், ஒரு ஊர்ல பாவியான ஸ்திரீ, அவளை பார்த்தாலே எல்லாரும் பாவம் செய்கிற ஒரு பெண் என்று அவளை அழைத்தார்கள். ஆனால் அவள் இயேசுவை தேடி வந்தாள். இயேசுவின் பாதத்தில் வந்து அழுதாள். அவருடைய பாதத்தை முத்தம் செய்தாள். தலைமுடியினால் கண்ணீரையெல்லாம் துடைத்தாள். இயேசுவண்டை அன்பு கூர்ந்தாள்.
இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த வீட்டுக்கு போயிருந்த அந்த வீட்டுக்காரன், இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவை தொடுகிறாளே, இவருக்கு தெரியாதா என்று சொல்லி வேதனைப்படுகிறான். ஆனால் இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், இவன் என்கிட்ட அதிகமாக அன்பு கூர்ந்தா. காரணம், இவள் செய்த எல்லா பாவங்களையும் அதிகமாக இவள் பாவம் செய்தாள். அந்த பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவராய் இயேசு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு நீ போ அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு ராத்திரி வேளையில் அருமையானவர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்தார் என்ற நிச்சயம் நம்பிக்கை இல்லைன்னா, இன்னைக்கு இந்த இயேசு உன் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். எந்த பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவு துரோகம் நீ செய்திருந்தாலும், எத்தனை பாவம் செய்திருந்தாலும் அத்தனையும் மன்னிக்க அவரிடத்தில் வல்லமை உண்டு, மன்னிப்பு உண்டு. அந்த மன்னிப்பு உனக்குள்ள வரும்போது தான் சமாதானம் வரும். இந்த இயேசு இன்றைக்கு உன் பாவங்களை மன்னித்து உனக்கு சமாதானத்தை தருவாராக. 2வது மார்க் 5:34 வாசியுங்கள். அவர் அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இயேசு 12 வருஷமா வியாதி உள்ள அந்த பெண்ணை பார்த்து, அவள் எல்லாராலும் தள்ளப்பட்டு சமாதானம் இழந்திருந்த அவளை பார்த்து சொன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கை வைத்துவோம். இயேசுவே, எனக்கு அந்த விசுவாசத்தை தாங்கப்பா, உம்மை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறீர். என் வேதனை நீங்கி நான் சுகமாக இருக்க போகிறேன். உங்கள் விசுவாசம் இன்னைக்கு எனக்கு ஒரு சமாதானத்தை தரணும். கை நல்லா உயர்த்தி, எங்கே தூரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விசுவாசத்தை உனக்குள்ள தருகிறார். அந்த தேவனுடைய பிரசன்னம் உன்னை தொடுகிறது, கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. நீ உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய சுகம் வருகிறது. நீ வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. உன்னை அலக்களிக்கிற பிசாசு உன்னை விட்டு போகிறான். உன்னை பயப்படுத்துகிற வியாதி உன்னை விட்டு நீங்குகிறது. உன் பிள்ளைக்கு, குழந்தைக்கு இருக்கிற எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் சுகமாக்குகிறார். எல்லா இழுப்புகள், எல்லா வித வேதனைகள், எல்லா வித மூளையில் இருக்கிற கட்டிகளானாலும் சுகமாக்க தேவனால முடியும். ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். பயப்படாதே. உன் இருதயம் கலங்காமலும் உன் இருதயம் பயப்படாமலும் இருப்பதாக. என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். இயேசுவின் சமாதானம் ஆண்டவரே வீடுகளுக்குள்ள வரட்டும். அதை தடை பண்ணுகிற பிசாசு அப்புறப்படுத்தப்படட்டும். இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் தொடும். வீட்டில் எந்த ஊர்ல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இப்படி வல்லமை வந்து இறங்கும்படி ஜெபிக்கிறோம். பொல்லாத சத்துருக்களின் கிரியைகள் அதமாகட்டும். எல்லாவித வேதனைகளும் பிள்ளைகளுக்கு நீங்கி சமாதானத்தோடு போ. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சமாதானத்தோட போ என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த சமாதானம் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் தொனிக்கப்படுகிறதோ அதிலெல்லாம் தேவ சமாதானம் அவங்க வீட்டுக்குள்ளே வரட்டும். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை மன்னிக்கிற ஒரு ஆண்டவர். உன் விசுவாசத்தை விடாத. இன்னைக்கு ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிக்கிறார் என்று விசுவாசி. ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவர் நல்ல தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர், பாவத்தை மன்னிக்கிறவர். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும் ஐயா, அவர் என் உள்ளத்தில் வரணும். இன்னைக்கு முழுசும் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்படணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் கை வைத்து காண்பீர்கள். சீக்கிரம் எங்கே இருந்தாலும் இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும் ஐயா, எனக்காக வேண்டிக் கொள்ளணும்னு சொல்கிறவங்க கரம் உயர்த்தி காண்பீர்கள். இந்த பக்கம் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கை வைத்து காண்பீங்க. இயேசு
என் பாவத்தை மன்னிக்கணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். கை வைத்து நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள், சீக்கிரம் எழுந்திருங்கள். நீங்கள் உங்கள் கையில் இந்த எண்ணெய் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துக்கொண்டு முன்னால் வாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். முதலாவது பாவம் மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். சீக்கிரமாக முன்னால் வாங்க. கைகளை உயர்த்தினோம், எழுந்து நின்று முன்னால் வாங்க. தூர இடத்துல நிற்கிறவர்களும், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், பாவம் மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், தயவாக உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரிடத்தில் பாவம் மன்னிப்பை கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நிச்சயமாக தருவார். முன்னாலே வந்திருக்கிற நீங்கள், நான் சொல்லுகிற ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். யூடியூப்பில் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் இந்த ஜெபத்தை செய்யுங்கள். வீடுகளிலே இருக்கிறவர்கள் சொல்லுகிற ஜெபத்தை சொல்லுங்கள், விசுவாசியுங்கள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். சொல்லுங்கள் சத்தமாய். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக எனக்காக மரித்து இரத்தம் சிந்தி சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பின தேவன் நீரே. என்னுடைய இருதயத்தில் வந்து தங்கியிருந்து எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எனக்கு தாரும். இயேசுவே, நான் உம்மை விட்டு விலகாதபடி, சோதனையில் விழுந்து விடாதபடி என்னை பரிசுத்தமாக காத்து கொள்ளும். நான் உம்மை முழு மனதோடு விசுவாசிக்கிறேன். நீர் என் தெய்வம், நீர் என் ஆண்டவர், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை விடுதலை ஆக்குகிறவர். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த ஜெபத்தை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை செய்திருக்கிறீர்கள். விசுவாசியுங்கள். இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார். அவர் உங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிறார். உங்களுக்கு அந்த சமாதானத்தை அவர் தந்திருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் வேதம் வாசிக்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். இப்போ ஜெபம் பண்ண மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதுக்கு வேத வாக்கியத்தை வாசிக்கணும். இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளர்கிறதுக்கு சின்ன குழுக்கள் இருக்கும். அந்த இடத்துல போய் கலந்து கொள்ளணும். அதை கேளுங்க. பாஸ்டர்ஸ்ட்டே எங்கே இருக்குது இந்த குழு என்று கேளுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃபோன் நம்பரை வாங்கி அந்த பாஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்களும் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இங்கே ஆராதனைகள் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணியிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஆராதனை நடக்கும். அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை மாலையிலையும் கலந்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு பெண்களுக்கு ஆராதனை உண்டு. அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். வேறு எந்த இடத்துக்கும் நீங்கள் சின்ன குழுக்களுக்கு போக முடியலன்னா சர்ச்சிலேயே புதன்கிழமை 6:30 மணிக்கு ஒரு குழு நடக்கும். அதில் வந்து கலந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த எண்ணெயை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எண்ணெய்க்காக ஜெபம் பண்ண பிறகு அந்த எண்ணெயை பூசி நம்ம வியாதிகளுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அந்த வியாதிகளை நீக்கி உங்களை சுகமாக்குவார். சுகமாக்கின பின்பு நீங்கள் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக மற்றவங்களுக்கு விசுவாசம் வர்றதுக்கு நீங்கள் நல்ல சாட்சிகளை சொல்ல நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த எண்ணெயை கையில் பிடித்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுகிறோம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள் என்று சொன்னீரே. அதை விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். சீஷர்களெல்லாம் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். வியாதிகள் புறப்பட்டு போயிருக்கிறது. பிசாசுகள் புறப்பட்டு போயிருக்கிறது. உங்கள் நாமத்தினாலே இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுகிறோம். உங்கள் நாமத்தினாலே இதை ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் நாமத்தினால் இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது
மக்களுக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது எண்ணெயை திறந்து பூசி, எந்த இடத்துல வேதனை வியாதி இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் பூசி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். வீடுகளில் இருக்கிறவங்களும் எண்ணெய் பூசி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லா வியாதிகளுக்கும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணும். நசரனாகி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை சமாதானம் கொடுக்கிற இயேசு உன்னை சுகமாக்குவார் என்று இன்று வேதத்திலே வசனத்தை கேட்டபோது தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறீரப்பா. எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறேன். இந்த இடத்திலேயும் வந்திருக்கிற மக்களையும், தூர இடத்திலிருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், வீடுகளிலே இருக்கிறவர்கள், வேதனையோடு கூட இருக்கிறவர்கள், உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இரு. கவலையோடு, பாரத்தோடு, அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள், கலக்கத்தோடு இருக்கிறவர்கள், பயத்தோடு இருக்கிறவர்கள், ஆண்டவரே அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவர், பிள்ளைகள் சுகவீனமாய் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் மேலே கைகளை நீ வைத்தருளும். ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லா இழுப்பு வியாதிகள், சளிகள், போராட்ட ஆவிகள், ஜுரங்கள், பலவிதமான ஆண்டவரே மூளையில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் மறைந்து ஆண்டவர் தெளிவு உண்டாகட்டும். இயேசு நாமத்தினாலே கழுத்து வலியை நீக்கி போடும். இன்றைக்கு கழுத்து வலிகள் நீங்கி போகட்டும். கைகள் ஆண்டவர் தூக்க முடியாதவர்கள், தோள் பட்டையில் இருக்கிற வலிகள், தூக்க முடியாத வலிகள், முதுகை எலும்பில் இருக்கிற வேதனைகளை எடுத்து போடும். மூட்டுகள், முழங்கால்கள், கணுக்கால்களில் இருக்கிற எல்லா எலும்பு நோய்களையும் சுகமாக்கும். இருதய வியாதிகளை சுகமாக்கும். இருதய வேதனைகளை எடுத்து போடும் இயேசு நாமத்தினாலே. இன்றைக்கு சுகம் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மூக்கில் இருக்கிற பிரச்சனை, காதில் இருக்கிற பிரச்சனை, தொண்டையில் இருக்கிற பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்கள் பார்வை அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கைகள், விரல்கள் ஆண்டவரை நீட்ட மடக்க முடியாதிருக்கிறவர்கள், வாத நோய்களை சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். படுக்கையிலிருந்து எழும்ப முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள் எழுந்து நட என்று இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்லீரல் பிரச்சனைகள், ஈரல் பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள், இந்த 3 பிரச்சனைகளை மாற்றிவிடும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னியில் இருக்கிற கல்லுகள், கிட்னி பிரச்சனைகள் சுகமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உணவு குழாயில் இருக்கிற பிரச்சனைகள், ஜீரணிக்கிற சக்தி இல்லாதிருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கும். வீணான வயிற்று போக்குகள் மாறட்டும். அற்புதமான சுகத்தை அருளி செய்திடலும். கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும். கேன்சர் வந்து சுகமானவர்களுக்கு திரும்ப அந்த வியாதிகளோ அந்த விதமான எந்த அணுக்களோ உள்ள வராதபடி இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகணும். ஆண்டவரே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல சுகம் உண்டாகிறது. உம்முடைய வல்லமை இந்த இடத்தில் வந்திருக்கிறது. உம்முடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உம்முடைய அபிஷேகம் இந்த இடத்துல இருக்கிறது. உம்முடைய சுகமாக்கும் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. வீடுகளிலே சுகவீனமாய் இருக்கிற மக்கள், பலவீனமாய் இருக்கிற மக்கள் ஆண்டவரை சுகமாக்கும் ஐயா. டாக்டர்களால் முடியாத வியாதிகள், மருந்துகளால் சுகமாக்க முடியாத வியாதிகளை நீர் இன்றைக்கு சுகமாக்கும் ஆண்டவரே. அற்புதம் செய்யும், அடையாளங்களை செய்யும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தியறணும். எல்லா நோய்களையும் நீக்குகிற ஆண்டவரே வைத்தியர் நீர். அற்புதம் செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரணும். தேவ கரம் கூட இருக்கட்டும். எல்லாரையும் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தை தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் என் சரீரத்தை தொட்டார், ஆண்டவர் என்னை சுகமாக்கினார், ஆண்டவர் நாமம் மகிமைப்பட்டது என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? கைகளை உயர்த்தி கர்த்தரை தோத்திரம் பண்ணும். கொஞ்ச நேரம் கர்த்தரை தோத்திரம் பண்ணும். அல்ல கர்த்தரை தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவர் நீர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஆண்டவரே அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம்.